வெனஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? அன்னைக்கு ஃபஹீமோடைய லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, அவரக்காய் ஃப்ரைட் ரைஸும், சிக்கன் 65 தான். ஸோ நாளே எல்லா வெஜிடபிள்ஸும் கட் பண்ணி வச்சுட்டேன். சிக்கனுக்குமே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இந்த அவரக்காய் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அவரக்காய்லாம் ஃபஹீம் பார்த்தது கூட கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கு சீரகம், வெங்காயம், அவரக்காய் இது 2யும் போட்டு நல்லா வதக்கிட்டு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் சீரகப்பொடி, கரம் மசாலா பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு முட்டையை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதை நான் பேக் பண்ணிட போகிறேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருந்தேன். ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு பனானா வச்சுருந்தேன், கொஞ்சமாக குக்கும்பர் வச்சுருந்தேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு மார்னிங் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவனும் ஸ்கூல் கிளம்பிட்டான். எங்கள் எல்லாேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றியிருந்தேன். மொதல் நாள் நைட் கறி குழம்பு வச்சுருந்தேன் இல்லையா, அது இருந்தது. அதுக்கப்புறமா சட்னியுமே போட்டாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு ரயானையுமே ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டேன். லஞ்சுக்கு சேனக்கிழங்கு போட்டு சாம்பாரும் வெண்டைக்காய் பொரியலும் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ரயானுக்கு பார்த்திங்கன்னா இது கூடவே எக்கு வச்சு அவனுக்குமே கொடுத்தாச்சு. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.